இது தனியாருக்கு உட்பது. அது வந்து வங்கியும் தனியாரும் சேர்ந்தும் அதில் செல்லலாம். இந்த சட்டத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த பழைய சட்டம் இன்னும் வந்து வழக்கில் தான் இருந்து வருகிறது. இந்த சட்டத்தின் மூலமாக பயன்படுத்தலாம். அதாவது இந்த மஞ்சள் நோட்டீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கடிதம், இந்த ஒரு பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்றதுக்கு என்ன விதமான தகுதி, என்ன விதமான நிலையில் அவர்கள் இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீர்களானால், அதாவது வாழ்க்கையின் ஒரு ஒரு எந்த விதமான பொருளும் அவரிடம் இல்லை. ஒரு பெரிய நிறுவனம் வந்து நலிவடைந்து விட்டது, ஒரு தொழிற்சாலை நலிவடைந்து விட்டது, ஒரு தொழில் நலிவடைந்து விட்டது, வேலை 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 போய்விட்டது. நான் நல்ல ஒரு வேலையில் இருந்தவங்க வேலையில இறந்துட்டாங்க. அந்த வேலைக்கான வருமானம் இல்லை. ஆனால் கடன் சுமை பார்த்தீங்கன்னாக்க லட்சக்கணக்கில் கடன் இருக்கு. தனியார்கிட்டையும் வாங்கியிருக்கலாம். தனிநபர்கள்கிட்ட வந்து செக்கில் கையெழுத்து போட்டு அல்லது ப்ரோ நோட்டில் எழுதி கொடுத்து, அந்த மாதிரி பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்து. இதில் பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்தது எப்போவுமே செல்லாது. அது ஞாபகம் வச்சுங்க. அது வந்து செயல்படுத்த முடியாது. ஒரு பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்து அதில் கையெழுத்து போட்டாங்கன்னா, வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினா அது செல்லவே செல்லாது. ஏனென்றால் அது வந்து மிரட்டி வாங்கினா கூட சொல்லிடலாம், இவர்களை மிரட்டி வாங்கப்பட்ட கையெழுத்து இது என்று அழகாக அதை சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லிவிடலாம். ஆனால் அது தெரியாது. ஆனால் செக் கொடுத்திருந்தால் செக்கை வைத்து அவர்கள் செக் டிஸ்ஆனர் கேஸ், செக் மோசடி வழக்கை தொடரலாம். அந்த வழக்கை தொடர்ந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்க போவதில்லை என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏனென்றால் ஒரு செக் மோசடி வழக்கு கிட்டத்தட்ட மேக்சிமம் 35 வருஷம் வரைக்கும் கூட அந்த வழக்கு வந்து உயிரோடு இருக்கலாம். கடன் கொடுத்தவரும் இருந்து விடுவார், கடன் பெற்றவரும் இருந்து விடுவார், வழக்கு மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த மாதிரி நிலையில் தான் அந்த செக் மோசடி வழக்கு இப்போது நிலைமையில் இருந்து கொண்டு வருகிறது. அதுக்குன்னு எல்லா வழக்கும் அது மாதிரி ஆனதும் சொல்ல வரல. சில வழக்குகளில் வந்து தீர்ப்புகள் கொடுத்து அதை செயல்படுத்தி அதை வந்து அட்டாச்மெண்ட் மூலமாக சொத்து இருந்தால் சொத்தை வைத்து அட்டாச்மெண்ட் செய்து அதை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இன்சால்வன்சி இதற்கு வந்து என்கிட்ட கேள்வி கேட்கிறவங்களுக்கு உண்டான பதில் என்னன்னா, நீங்கள் நொடித்தவராக இருக்க வேண்டும். அதாவது உங்களிடம் வந்து 100 அது சட்டம், இதுல சட்டம் என்ன சொல்லுது, நான் என்ன சொல்றேன்னு அதை உங்களுக்கு தனித்தனியாக சொல்லிடுறேன். சட்டம் என்ன சொல்றது, அதாவது இந்த பிரசிடென்சியல் டவுன் இன்சால்வன்சி ஆக்ட் 1908 பிரகாரம் ஒரு நொடித்தவர் என்பவர் தன்னிடம் 100 ரூபாய்க்கு மேல் பொருள் இல்லாதவராக இருக்க வேண்டும்.